அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது ரமணி மஹிந்திரா கோயம்புத்தூர் கார் ஷோரூமில் புதிய மஹிந்திரா தார் எல்எக்ஸ் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட. இந்த புதிய செகண்ட் ஜென்ரேஷன் மஹிந்திரா தார் போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. சைஸ், ஃபீச்சர்ஸ், பவர் மற்றும் கம்ஃபர்ட்லையும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது டாப் அண்ட் எல்எக்ஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால ஃப்ரண்ட்ல ஃபாக் லாம்ப்ஸ் வித் எல்இடி டிஆர்எல்ஸ், அது மட்டும் இல்லாமல் சைடில் 18 இன்ச் அலாய் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர எம் ஸ்டாலியன் டர்போ சார்ஜ் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வருது. ஆனால் டீசல் இன்ஜின் இன்னும் அதே 2.2 லிட்டர் எம் ஹாக், அதே ஸ்கார்பியோ மற்றும் எக்ஸ்யூவியில் வர சேம் இன்ஜின் தான் வருது. பேக் சைடு நோக்கி வந்தீங்கன்னா அதே ஐகானிக் டிசைனை இன்னும் மஸ்குலராக ஆக்கியிருக்காங்க. ஸ்பேர் வீலும் அலாய் வீலாக கொடுத்துருக்காங்க சியட் டயர்ஸோட. எல்லா வேரியண்ட்லையுமே 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்டாண்டர்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் டாப் வெர்ஷனில் ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் வருது. இந்த ஹார்ட் டாப்பை தவிர கன்வெர்ட்டிபிள் மற்றும் சாஃப்ட் டாப் ஆப்ஷன்ஸும் வருது மஹிந்திரா தாரில். இப்போ இந்த வண்டிக்குள்ளே போய் ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். இந்த புதிய மஹிந்திரா தாரோடைய இன்டீரியரை பற்றி பேச போனால் ரொம்பவே எவல்யூஷனரியாக பண்ணியிருக்காங்க. ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளிப் கீயை பற்றி பேச போனால் மராஜோட அதே கீ தான் வருது. ஸ்டீரிங்க்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது. புதிய மஹிந்திரா தார் எல்எக்ஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டில் இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் போன்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. பேசிக் ஏஎக்ஸ் வேரியண்ட்டில் 2 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடியும் ஸ்டாண்டர்டாக வருது. பவர் ஆன் பண்ணால் இப்படி தான் டிஸ்பிளே தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்பவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் வருது. இந்த டாப் அண்ட் எல்எக்ஸ் வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் வீல்லையே. ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டீரிங்கோட லெஃப்ட் சைடில் வருது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பேச போனால் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, நேவிகேஷன் ஸ்டாண்டர்டாக வந்துருது. எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு ஏர் கண்டிஷனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் வித் ஆக்ஸ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா புதிய மஹிந்திரா தார் வேரியண்ட்ஸும் 4-wheel டிரைவ் ட்ரான்ஸ்ஃபர் கேஸோட தான் வருது. ஸோ ஆஃப் ரோட் யூஸ்க்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். மேலும் எல்லா வேரியண்ட்ஸுக்கும் ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. பழைய தார் கம்பேர் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஏராளமாக இருக்குது. சீட்டுகளோடைய டிசைன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் வேரியண்ட்டில் லம்பார் அட்ஜஸ்டோட சேர்த்து டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்டும் வருது. மேலும் சீரியஸான ஆஃப் ரோட் சேத்துக்குள்ளே ஓட்டிட்டு வந்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் வாஷபிள் மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் டெட் பெடல் கிடையாது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்ஸுக்கும். மற்ற கார்களை ஓட்டிட்டு வரும்போது இந்த வண்டியில் டெட் பெடல் இல்லாதது ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ். இதையும் தவிர ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் மவுண்டட் ஸ்பீக்கர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது வித் எல்இடி கேபின் லைட்டிங். இதையும் தாண்டி ஸ்பீக்கர்ஸ் அதிகமாக வேணும்னா டேஷ்போர்டில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டை பற்றி பேச போனால் ஃபார்வர்ட் ஃபேசிங் சீட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க வித் ப்ராப்பர் 3-point சீட் பெல்ட்ஸ் அண்ட் ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ். ஆனால் முன்ன இருந்த சைடு ஃபேசிங் சீட் ஆப்ஷன் இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போத்தைய மஹிந்திரா தாரில் 4 பேர் மட்டும்தான் சவாரி பண்ண முடியும். இப்போ பானட்டை திறந்து பார்ப்போம். புது மஹிந்திரா தாரோடைய கனமான பானட்டை திறந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரோல் இன்ஜின் 150 PS மேக்ஸிமம் பவரும் 300 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மஹிந்திராவினுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின் இது. அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட இப்படி ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரோட் எஸ்யூவிக்கு கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இந்த என்ஜினுடைய ரீஃபைன்மெண்ட் ரொம்பவே அசத்தலாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பானட்டுக்கு கீழே இன்சுலேஷன் மெட்டீரியல் எதுவுமே கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டியை இப்போ ஓட்டி பார்த்துருவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய மஹிந்திரா தார் எல்எக்ஸ் டாப் ஸ்பெக் வேரியன்ட். பட் இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ 2 லிட்டர் புதிய பெட்ரோல் இன்ஜின் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கு. இந்த கியர் பாக்ஸை முன்னவே XUV 500 பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஏசியன் சோர்ஸ்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இருக்கு. ஸோ இதனுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கோயம்புத்தூர் ரோட்ல ஓட்டி பார்த்துருவோம். இப்போ இதுதான் சாவி. என்னதான் டாப் அண்ட் மாடல் எடுத்தாலும் இதில் வந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவிக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நாய்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணலாம். டீசல் ரொம்பவே ரீஃபைண்டாக இருந்தது. இது பெட்ரோல். ஸோ அதை விட இன்னும் ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் நம்பரை பார்த்துருவோம். சொன்னது போலவே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்பவே ரீஃபைண்டாக இருக்குது. சுத்தமாக நாய்ஸ் லெவல்ஸுங்கிறது 0. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய தாரோட கேபின் நல்லாவே இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா உள்ள எந்த விதமான நாய்ஸ் இல்லை. வெளியே கூட இது பெட்ரோல் இன்ஜின்ங்கிறதுனால ஒரு நாய்ஸும் வராது. இப்போ டிரைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிஷியல் பஞ்ச் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. ஐ மீன் நேச்சுரலாக வண்டி மூவ் ஆகுது. ஸோ இது டர்போ சார்ஜ் பெட்ரோல் 150 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் என்னென்னா ஒரு அழுத்தினா அப்படி போகுது, லைக் அப்படியே ஒரு கிக் கொடுக்குது. இந்த கியர் பாக்ஸோட ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. டக்குன்னு டவுன் ஷிஃப்ட் ஆகுது. XUV விடவே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது கியர் பாக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். XUVல கூட ஒரு ½ செகண்ட் லேக் எடுக்கும். பட் இதில் அந்த லேக் சுத்தமாக இல்லை. இது பெட்ரோலுங்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக பஞ்ச் கிடைக்குது. இது இத்தனைக்கும் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடோ மேனுவல் மோடோ எதுவுமே போடலை. அது போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டாப் ஸ்டார்ட் சிட்டி டிராஃபிக், அதாவது இப்போ கோயம்புத்தூருடைய
சாய்பாபா காலனியில் இருக்கேன். ஸோ இங்கே எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி. ஏசி ஆன் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஹீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் பேச போனால் இது ஒரு 2 லிட்டர் எம் ஸ்டாலியன் சோர்ஸ்ட் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின். ஸோ இது 150 PS மேக்ஸிமம் பவரும் 300 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வரைக்கும் இருக்கிற எல்லா பெட்ரோல் என்ஜினை விட இந்த என்ஜினுக்கு டார்க் ரொம்பவே ஜாஸ்தி. இதே என்ஜினை XUV 500 பெட்ரோலையும் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க, புதிய XUV 500. ஸோ அதுலேயும் இது இந்த அளவுக்கு பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது சிக்னல் விட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ரோட்டுக்கு போய் ஒரு அழுத்தி பார்த்தா எப்படி இருக்குங்கிறது தெரியும். மூவ் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மஹிந்திரா தார் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் கோயம்புத்தூர் சிட்டியில் ஓட்டிட்டு இருக்கேன். மஹிந்திரா தாரை பற்றி பேச போனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கு. தார் இது என்னன்னா இவ்வளோ பெரிய SUV, எங்க பார்த்தீங்கன்னா இன்னோவா எல்லாம் தம்மா துண்டா தெரியுது. ஸோ இது ரொம்ப பெரிய SUV, சிட்டியில் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஸ்டீரிங் அவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஹைட்ராலிக் ஸ்டீரிங் தான், எலக்ட்ரானிக் கிடையாது. பட் அப்படி இருந்தாலுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கு. இவ்வளோ பெரிய வண்டிக்கு இது ரொம்ப அசால்ட்டாக இருக்கு. அண்ட் அதை தவிர ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஃபீச்சர்ஸ் பற்றி அப்புறம் பேசுவோம். கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. உள்ள எந்த நாய்ஸ் லெவல்ஸ் எதுவுமே இல்லை, அவ்வளோ சைலண்டா இருக்கு. என்ஜின் மேலுமே இன்னுமே ரொம்பவே சைலண்டா இருக்கு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஸோ அதனால கிளச் பெடலை வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் அழுத்தி கியர் மாத்திட்டு அந்த பிரச்சனையே இல்லை. நீங்க ஒரு அழுத்தினீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் ஃபுல் தெரியுது. இது ஒரு சூப்பர் டார்க்கியான ஒரு பெட்ரோல் என்ஜின். ஸோ இப்படி ஒரு பெட்ரோல் என்ஜின் எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. பவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த வண்டியை இங்கே லோ ஸ்பீட்ஸில் டிராஃபிக்கில் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது இனிஷியல் ஃபீல் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லா பக்கமும் பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கு. ஸோ விசிபிலிட்டி நல்லாவே இருக்கு. எல்லாரும் இந்த வண்டியை திரும்பி பார்க்குறாங்க, அது ஒரு மெயின் ஹைலைட். மஹிந்திரா தார்னா அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. தென் அதை தவிர ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த MID ஸ்க்ரீன் இருக்குங்க, இது புதிய MID ஸ்க்ரீன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் எஃபிஷியன்சி, அண்ட் அதை தவிர டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிரைவ் ட்ரெயின் டிஸ்பிளே, சர்வீஸ் வார்னிங்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. 2 ட்ரிப் மீட்டரும் இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்ஸ்டான சிஸ்டம். முன்ன இருந்த தார் விட எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்துடுது. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. எல்லா வேரியன்ட்ஸ்லையும் இந்த டிஸ்பிளே ஸ்டாண்டர்ட். இப்போ அதை தவிர இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம். இது ஒரு 7-inch டச் ஸ்கிரீன். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. அப்படி இருந்தாலுமே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்டாண்டர்டாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்கு. இந்த டிஸ்பிளே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஆஃப் ரோடு போறீங்க, உங்களுக்கு வந்து வண்டி ஆங்கிள் எப்படி இருக்கு, வண்டி திரும்புறது எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கம்பஸ் எந்த திசையில் போயிட்டு இருக்கீங்க, கம்பஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கம்பஸும் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட் சீரியஸான ஆஃப் ரோட் போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்க்ளினோமீட்டர், ஆங்கிள் எல்லாமே காட்டுது. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. ஆன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி டார்க் மீட்டர், பவர் மீட்டரும், பவர் கேஜஸும் வந்துருது. ஸோ நல்லா இருக்கு. எல்லா விதமாகவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸ்டாண்டர்டாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷன் டிஸ்பிளே ஸ்டாண்டர்டாக வந்துருது. அண்ட் அது தவிர கார் இன்ஃபோன் ஒரு செட்டப் இருக்கு. இதில் போனீங்கன்னா வண்டியோட மைலேஜ், ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, அட்வென்ச்சர் கனெக்ட், லைக் உங்கள் ஃபோனில் ஒரு ஃப்ரீ ஆப் இருக்குது. அந்த ஃப்ரீ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த வண்டியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம் வண்டியோட லெவல்ஸு. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா DRL, இந்த வண்டிக்கு LED DRLs இருக்குது. அது நீங்கள் டர்ன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அலர்ட்ஸ், எல்லா விதமான அலர்ட்ஸ், சர்வீஸ் அலர்ட்ஸ் எல்லாமே வந்துருது. அது தவிர டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆஃப் ரோட் போகிறீங்க, டயர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, எதுவுமே நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை, இதிலேயே காட்டிடும். ஸோ நல்லா இருக்கு. அண்ட் இதை தவிர மீதி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி பேஸ்ட் கிளைமேட் கண்ட்ரோல், அதாவது ஏசி. இது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது, பட் ஏசி. ஆனால் இந்த ஏசி எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கு. பேக் இருக்கிற பேசஞ்சர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக கூலிங் ஆகுது. தென் அடிஷனல் ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, EBD, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அதை தவிர இந்த டாப் அண்ட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போன்ற ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ சேஃப்டியில் 4 ஸ்டார்ஸ் ரேட்டிங் வாங்கியிருக்கு மஹிந்திரா தார். இந்த கேட்டகரியில் வேற எந்த ஆஃப் ரோட் SUV-யும் இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்கினது கிடையாது. ஏன் மஹிந்திரா இருக்கிற ஸ்கார்பியோ கூட இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்க கிடையாது. ஸோ தார் ரொம்பவே சூப்பராக இருக்கு. சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, லாங் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி. இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் கிடைச்சா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஓட்டி பார்த்துருவோம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மஹிந்திரா தார் ஆட்டோமேட்டிக்கை இப்போ வடவள்ளியோட ரோட்டில் ஓட்டிட்டு இருக்கேன். இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது டிராஃபிக். இப்போது இவ்வளோதான் ஃப்ரீ கிடைக்க முடியும், ஏன்னா ரஷ் ஹவர் 6 மணி டிராஃபிக். ஸோ இட்ஸ் ஃபைன். ஒரு அழுத்தி பார்த்துருவோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஸ்பீடில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். டக்குனு ஒரு அழுத்தினே ஆட்டோமேட்டிக்காக 60 வந்துருச்சு. இந்த என்ஜினோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. கியர் பாக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அண்ட் இப்போ ஓவர்டேக் பண்ணலாம்.
அப்படின்னு பார்த்தா இதுதான் இந்த என்ஜினோட பெனிஃபிட் இதுதான். இந்த கியர் பாக்ஸோட பெனிஃபிட்டும் இதுதான். டக்குன்னு டவுன் ஷிஃப்ட் பண்ணி டக்குன்னு பிக்கப் கிடைக்கும். ஸோ இதை விட ஒரு பெட்டர் காம்பினேஷன் என்னால் சொல்ல முடியல. நல்லாவே இருக்கு. அதாவது எல்லா வண்டியும் அசால்ட்டா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பாடி கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு. பட் என்னதான் ஒரு 18 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் வண்டி ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கு. பட் என்னன்னா நீங்க ஒரு 80 அந்த ஸ்பீட்ல டச் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன். இந்த 80 வந்துட்டேன். இந்த ஸ்பீட்ல நீங்க ஓட்டும் போது லைட்டா அந்த பவுன்சினஸ் இருக்கு. மேலும் இந்த ஸ்பீட்ல நீங்க ஓட்டும் போது ஒரு சின்ன ஒரு பம்போ ஏதோ ஒன்று வருதுன்னா நல்லாவே பவுன்சி ஃபீல் தெரியுது. ஸோ அதனால என்னன்னா இந்த வண்டியை நீங்க கொஞ்சம் ஸ்டேபிளா சேனா ஒரு 100-180 அப்படின்னே ஓட்டுறது நல்லது. என்னதான் ரோடு ஃப்ரீயா இருந்தாலும் அந்த ஸ்பீட்ல ஓட்டுறது நல்லது. ஏன்னா அப்பதான் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கிக் பேக் இருக்கு, இந்த பவுன்சி ஃபீல் கண்டிப்பாக இருக்கு இதுக்கு மேல ஸ்பீடா போனீங்கன்னா. ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நம்ம ஷோரூமுக்கு திரும்பி போற வழியில மேனுவல் கியர் ஆப்ஷனையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுக்கு மேனுவல் கியர் மோடும் இருக்கு. லைக் நீங்களே கூட கியர் பாக்ஸை செலக்ட் பண்ணலாம், கியரை செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட் தள்ளிட்டு இங்கே ஆல்ரெடி மேனுவல் மோடுன்னு காட்டும். ஸோ இந்த மேனுவல் மோட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளஸ் மைனஸ் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ டவுன் பண்ணீங்கன்னா கியர் டவுன் ஆகும், அப் பண்ணீங்கன்னா கியர் அப் ஆகும். இங்க இந்த கியர் பாக்ஸோடைய மேனுவல் கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ நான் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கியர். லைக் டவுன் ஷிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆயிக்கும், அப் ஷிஃப்ட் மட்டும் நீங்க பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கியர் பாக்ஸோட மேனுவல் ரெஸ்பான்ஸ் எனக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் அளவுக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணா ஒரு 1 செகண்ட்க்கு அப்புறம் தான் கியர் வந்து அப் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பெட்டர் நீங்க ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதாவே நல்லது. ஆட்டோமேட்டிக்ல போட்டா ரெஸ்பான்ஸ் நேச்சுரலா ரொம்பவே நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஓடணும். இது ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீலே இல்லை. அவ்வளோ ஈஸியா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க என்ஜாய் கூட பண்ணலாம். இந்த வண்டியை ஓட்டும் போது ஒரு பெரிய வண்டி ஓட்டுற அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி டயர்டாகி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஈஸியா இருக்கு, ரொம்பவே ஈஸியா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், புதிய மஹிந்திரா தாரை இந்த சாய்பாபா காலனிக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சந்தில் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சந்தில் ஓட்டும்போது தான் ரைடு குவாலிட்டி மற்றும் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ரோட்டில் நிறையா மேடு பள்ளம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மேட்டில் விடுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியறதில்ல, அவ்வளோவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பெரிய 18 இன்ச் வீல் மற்றும் ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் ரொம்பவே ஈஸியாக அப்சார்ப் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ராலிக் ஸ்டீரிங் தான் அப்படின்னாலுமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறது. ரொம்பவே லைட்டாக இருக்குது லோ ஸ்பீடில். எவ்வளோதான் மோசமான ரோட்டில் ஓட்டினாலும் ரைடு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனாலும் ஒரு சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான ரோட்டில் லோ ஸ்பீடில் ஓட்டும்போது இந்த பெரிய 18 இன்ச் வீல்ஸ் கொஞ்சம் பவுன்சியாக ஃபீல் ஆகுது. அதாவது வண்டிக்கு கீழே சஸ்பென்ஷன் எப்பவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை தவிர இந்த வண்டியில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய எஸ்யூவிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. முக்கியமாக ஒரு ஆஃப் ரோட் எஸ்யூவிக்கு இந்த மாதிரி சின்ன சந்தில் டேர்னிங்ஸ் இருக்கும்போது வண்டியோட அகலம் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட டொயோட்டா ஃபார்ச்சுனர் அளவுக்கு அகலம் இருக்குது. ஸோ இப்போ இந்த புதிய மஹிந்திரா தார் ரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரொம்பவே சூப்பராக ஒரு பக்காவான ஆல்ரவுண்ட் எஸ்யூவியாக இருக்குது. இப்போ ஷோரூம் போய் இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புதிய மஹிந்திரா தார் எல்எக்ஸ் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். ஆஃப் ரோடில் கண்டிப்பாக ரொம்பவே ஆசமாக சூப்பராக இருக்க போகுது. ஆனால் ஆன் ரோடில் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிற ஃபீல் தான் இன்றைக்கி பார்த்தோம். என்ன கேட்டால் ஒரு சிறப்பான ஸ்பெஷலான ஆல்ரவுண்டர் லைஃப் ஸ்டைல் எஸ்யூவின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதே ரேஞ்சில் இருக்கிற ஹியூண்டே கிரெட்டா மற்றும் கியா செல்டோஸை விட சிறந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி, செம்மையான கிளாசிக் ஜீப் லுக்ஸ், மிகச்சிறந்த சேஃப்டி ரேட்டிங் மற்றும் மேலும் பவர்ஃபுல்லான பெட்ரோல் என்ஜின், இப்படி எல்லா ஸ்பெஷாலிட்டியும் புதிய மஹிந்திரா தாரில் இருக்குது. பட் என்ன இப்போ இருக்கிற பெட்ரோல் விலைவாசிக்கும் இந்த தார் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கினுடைய மைலேஜுக்கும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமாங்கிறத யோசிக்கணும். ஸோ மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.